அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒவ்வொரு வருஷமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிச்சோடனே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல்களையும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வருஷத்துக்கு ஏற்கனவே நிறைய மாவட்டங்களை பற்றின தகவல்கள் பார்த்தாச்சு. அந்த வருஷத்தில் இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளோ இடங்கள் நிரம்பலை, எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பர்கூர், கிருஷ்ணகிரி. 1994 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசு பொறியியல் கல்லூரி. 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 213 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 213 சீட்டில் அதிகபட்சமாக உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் 127 சீட், அதாவது கிட்டத்தட்ட 60% சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் முடிஞ்சிருச்சு. அதுமாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 சீட், அதாவது 30% சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயே அவங்களுக்கு வந்து 91% சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக 213க்கு 213 சீட்டும் நிரம்பின ஒரு கல்லூரியாக வந்து பார்க்கப்படுது. 100% இடங்களுமே இந்த கல்லூரியில் வந்து கவுன்சிலிங்லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2621 இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2002 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 650 சீட்டு. இதில் அதிகபட்சமாக இவங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் மட்டுமே 480 சீட், அதாவது 74% சீட்டுங்கிறது தேர்ட் ரவுண்டில் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டில் ஒரு 92 சீட், ஒரு 15% சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 90% சீட்டுங்கிறது செகண்ட் ரவுண்ட்லேயும் தேர்ட் ரவுண்டில் மட்டுமே முடிஞ்சிருச்சு. 650க்கு 597 சீட்டு முடிஞ்சிருக்கக்கூடிய கல்லூரி. கிட்டத்தட்ட ஒரு 91.8% இடங்கள் வந்து இந்த கல்லூரியில் வந்து கவுன்சிலிங்கில் வந்து நிரம்பிருச்சு. கவுன்சிலிங் முடிஞ்ச இந்த கல்லூரியில் வெறும் 53 சீட்டு தான் ரிமைனிங் இருந்துச்சு. அடுத்து 2642 பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கிருஷ்ணகிரி. 2008 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 394 சீட்டு அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை அதிகபட்சமாக இவங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 245 சீட்டு ஃபுல்லாக இருக்குது, அதாவது 62% சீட்டுங்கிறது தேர்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 394க்கு 326 சீட்டு ஃபுல்லான ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. எவ்வளோ சதவீதம் இந்த கல்லூரியில் இடங்கள் நிரம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 83% இடங்கள் நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 68 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 2601 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஹொசூர், கிருஷ்ணகிரி. 1991 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 592 சீட் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 244 சீட்டு, அதாவது 41% சீட்டும், செகண்ட் ரவுண்டில் ஒரு 148 சீட்டு, 25% சீட்டும் இந்த 2 ரவுண்டில் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக 592க்கு 442 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. மொத்தமாக 75% இடங்கள் நிரம்பியிருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 150 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் டிஎன்இஏ 2023 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மாவட்டங்களை பற்றின தகவல்களும் இருக்கும். மேலும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.